போலாம்ல. மாமா அத்தைக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு தானே சொல்லிட்டு இருந்தாலே, நீ போய் பார்த்தியா இல்லையா? போகல மாமா. ஏன் தானே உன்கிட்ட நான் சொன்னேன், நீ சொல்லியா நீ அந்த பிள்ளைகிட்ட? நான் சொன்னாலும் அவ போக மாட்டா மாமா. ஏன்? அவங்க மாமாவை விட்டு போக மாட்டாங்க. இவங்களுக்கு போகவும் மனசு இல்ல, அவங்களுக்கு அனுப்பவும் மனசு இல்ல. ஏங்கா இப்படி? நடந்தது தானே சொன்ன. அதெல்லாம் சரிப்பா, நீ ஒரு ரெண்டு போய் பார்த்து வந்துடு. சரிங்க மாமா. தானே நீ கூட போயிட்டு வா. ஏன் தானே அத்தை என்னதான் கோபமா பேசியிருந்தாலும் நம்ம அப்படியே விட்டுற முடியுமா என்ன? மாமா முகத்தாச்சனிக்காவது ஒரு ரெண்டு போய் பார்க்கணும்ல. சரிங்க மாமா. இல்ல மாமா, இந்த வேலையெல்லாம் முடியட்டும், நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி, போன்லயாவது பேசினியா? பேசின மாமா, பரவாயில்லன்னு சொன்னாங்க. அப்ப சரிப்பா. சரிப்பா, வேலையை பாருங்க, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். வாடா. இருங்க மாமா, சாப்பிட்டு போலாம். இதான் தானே நம்ம வீட்டுக்கு வரவே பயமா இருக்கு. எதாவது வந்த உடனே வாயில ஓடி திணிச்சு விட்டுறது. ஆமா, இந்த பாக்கெட்டுக்கெல்லாம் எவ்வளவு காசுன்னு ஏதாவது கணக்கு இருக்கா? வேலைன்னதோ எப்படி கரெக்டா காசை கணக்கு கேக்குற பாருங்க. மீனா, பாக்கெட் 10 ரூபா விற்கிறோன்னு வையேன், உனக்கு 9 ரூபா கொடுத்துருவோம். ஆமாடியே, பொருளுக்கு விலையே இல்ல, பாக்கெட் போறதுக்கு தான் வேலை. ஏண்டா இலை, அந்த பிள்ளை ஏதோ சும்மா கேட்குது, அந்த பிள்ளைய போய் எதாவது சொல்லி ஏமாத்திக்கிறீங்க. அப்புறம் வேலையை பாருங்க, ஒன்றும் அவசரமெல்லாம் இல்லைப்பா. ஒரு வாரத்துக்குள்ள போட்டு முடிச்சா போதும். மாமா 2 நாள்லயும் முடிச்சிருவோம் மாமா. ஏப்பா 2 நாள்ல பாக்கெட் போறதெல்லாம் கஷ்டம்ப்பா. எப்படி முடிக்கிறோன்னு மட்டும் பாருங்க. இல்லப்பா, ரொம்பவெல்லாம் மெனக்கிட வேணாம், சாப்பிட்டு சும்மா இருக்க டயத்தில் செஞ்சா மட்டும் போதும். சரிங்க மாமா. சரிதானே, நாங்க வரோம். வரப்பா. சீக்கிரம் சீக்கிரம் ஓபன் பண்ணுங்க, எல்லாத்தையும் சீக்கிரம் வேலைய ஆரம்பிப்போம். அதை எடுத்து இப்படி ஏங்க பார்த்து ஓபன் பண்ணுங்க. கீழே வை, பாத்து பிடி. சீக்கிரம் குடுறா. ஏங்க பாத்துங்க. சாரி சாரி சாரி, அது கை தவறிடுச்சு. கொஞ்சம் மெதுவா பண்ணுங்க. டேய் கொடுங்க. என்னடா பண்ணிட்டு இருக்க போன்ல? கொடுங்க. வலிக்குதா நீ? வேலையை பாருடா. ஃபேனாவது போடுங்க, நீ வேர்க்குது. டேய், ஃபேன் போட்டா எல்லாம் பறந்து போயிடும்டா. அது எப்படி பறக்கும்? பறக்கும்டா, நீ வேலையை பாரு. சும்மா கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காத. வேலை மும்மரமா நடக்குதா? முல்ல அக்கா, கொஞ்சம் தேங்காய் துருவி தெரியா? அக்கா இல்ல, தேங்காய் துருவி காய் மட்டும் கட் பண்ணி கொடுத்துரு, நான் மத்தத பாத்துக்கிறேன். இல்லக்கா, இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்களேன். ஏன்? நான் பாக்கெட் போடுறேன்ல. சரி, வேலையெல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் போடலாமே. இப்ப அவ்வளவு அர்ஜென்ட்டா உங்களை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? இல்லக்கா, வேலை முடிஞ்சிரட்டுமே. மீனா, நீ துணி ஊற வச்சிருந்தியே, தோச்சிட்டியா? நான் தோச்சிட்டேனே. அதே போ. காலையில 5 மணிக்கே துணியை துவச்சு குளிச்சிட்டேன். 5 மணிக்கா? அவ்வளவு சீக்கிரம் ஏன்? பாக்கெட் போடணும்ல. பாரா. சரி, இந்த வேலையை நீங்க பாருங்க,
நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். ம் சரிங்கக்கா. அப்பாடா, என்கிட்ட தேங்காய் துருவ சொல்லிடுவாங்களோன்னு பயந்துட்டேங்க. சொல்ல மாட்டாங்க, கவலைப்படாதீங்க. ஏன்டா அப்படி சொல்ற? நீங்க பாதி தேங்காய் தின்றுவீங்கன்னு அன்னைக்கு தெரியும். ம், கொன்னுடுவேன். வேலையை பாருங்க நீ, சும்மா ஆவுன்னு அடிச்சுக்கிட்டு. எடு எடு. டேய் உட்காரு. எங்கடா போற? உச்சா இது கூட போக கூடாதா? போய் தொலை. சீக்கிரம் போயிட்டு வா போ. நீங்க வேலையை பாருங்க. ஏங்க, ம் ஒரு பாக்கெட் போட்டா 1 ரூபா வருமா? அவ்வளவு எப்படிங்க வரும்? அது கூட வராதா? அவ்வளவு கொடுத்தா கட்டுப்படி ஆகாதுன்னு நினைக்கிறேன். ஓ, ஒருவேளை 10 பாக்கெட்டுக்கு 1 ரூபாயா இருக்குமோ? அது ரொம்ப குறைச்சலா இல்லையாங்க? தெரியலங்க, நான் சும்மா கெஸ்ட்ல தான் சொல்றேன். கூட கூட தரலாம். ம். ஆமா, குடோன்ல எல்லாம் வழக்கமா பாக்கெட் போடுவாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளவு தருவாங்க? கிலோவுக்கு இவ்வளவுன்னு நினைக்கிறேங்க. அப்ப நமக்கும் அப்படிதானே இருக்கும். அதான் நினைக்கிறேன். ஏங்க, எல்லாமே நினைக்கிறேன் தானா? எதுவுமே உங்களுக்கு உறுதியா தெரியாதா? ஏங்க, நானும் உங்களை மாதிரி இப்பதானங்க இந்த வேலையை செய்யறேன். ம். ஆனா எப்படியோ கிலோவுக்கு 10 ரூபான்னு வச்சா கூட ஒரு நாள்ல 100 கிலோ பிரிச்சு பேக் பண்ணா 1000 ரூபாய் தருவாங்கல்ல? ம், சூப்பர்ங்க. நான் 10 ரூபான்னு கம்மியா சொல்றேன், அதை விட கூட கூட இருக்கலாம்ல? ஆமாங்க. சூப்பர் 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 சூப்பர். எங்க வீட்ல எல்லாம் 1000 ரூபாய் எனக்கு பாக்கெட் மணியாவே தருவாங்க. இங்க இதுக்கு எப்படி உழைக்க வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? டேய், கை கழுவுனியா? ஏன் நீ இதெல்லாமா கேப்பிய? எனக்கு தெரியாதா? அதெல்லாம் கழுவியாச்சு. உட்காரு உட்காரு உட்காரு. அண்ணி, நான் வேணும்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறமா வரவா? கொன்றுவேன். ஒழுங்கா உட்காரு. சரி, ஃபேனையாவது போட்டுக்கிறேன். டேய் டேய் டேய், வேணாம்டா, பறக்கும்டா. டேய் போடாத. டேய் சொன்னா கேளு. ஐயோ, என்னங்க? ஐயோ ஐயோ, பறக்குது பறக்குது. ஏய், ஃபேன் ஆஃப் பண்றா. ஆஃப் பண்ணுடா. ஏன்டா தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ற? அறிவு இருக்கா உனக்கு? இங்க பாரு. ஒழுங்கா இது எல்லாத்தையும் நீ தான் எடுத்து கொடுக்கணும். தேவையா எனக்கு? எல்லாம் பறந்துருச்சு. தேவையில்லாத வேலையெல்லாம் பண்ணு. சாரி, நீ வேர்க்குதுன்னு தானே போட்டேன். எனக்கு என்ன தெரியும் எல்லாம் பறக்கும்னு. பாரு, எல்லாம் கொட்டிருச்சு பாரு. டேய் போட்டனா. டென்ஷன் ஆவாதீங்க, கூல். இவனால 15 நிமிஷம் லேட்டுங்க. ஆமா, அதுக்குள்ள நேரம் 10 கிலோ பிரிச்சு போட்டிருப்போம். ஒரே பாட்டுல தொழிலதிபர் ஆகிற உங்க 2 பேரோட முயற்சியில ஒரு 15 நிமிஷம் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சாரிங்க, சாரி. ஆனா 15 நிமிஷம் சொன்னீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப ஓவர். டேய், இவனுக்கு நக்கல் வேற. வேலை பாறா. பார்த்துட்டு தான் இருக்கோம். டேய், வேலை செய்ய சொன்னா எப்படி தூங்குறான் பாரு. இவனுக்கெல்லாம் காசு கொடுக்க சொல்லவே கூடாது. ஆமா மாமா. என்ன
என்ன நடக்குது? இவன் தூங்கிட்டு இருக்கான். அவன் அப்பவே தூங்கிட்டான்க்கா. சரி, இப்படி எந்திரிக்காம உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. வாங்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. ஆஹா இல்ல இன்னும் கொஞ்ச நேரம் போட்டும். ஆமாங்கா, இப்படியே உட்கார்ந்துட்டு இருந்தா முதுகு என்னத்துக்காகும்? அது பரவாயில்லக்கா. இன்னும் கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா இந்த மூட்டையை முடிச்சிருவோம். இவ்ளோ நேரம் நீங்க போட்டதே ரொம்ப அதிகம். ஒரேடியா ஏன் இப்படி கஷ்டப்படணும்? நம்ம கடைக்கு நாங்க செய்யாம வேற யாரு செய்ய போறாங்க? இல்லங்க. ம். திடீர்னு எப்படி நீ நல்லவள ஆயிடுற மீனா? திடீர்னு நல்லவள ஆவறேனா? நான் எப்பவுமே நல்லவதாங்க. அது சரி. வாடா கதிரு, வெளியே போயிருந்தியா? ஆமா நீ. ம். மாமா சொன்னாரு, நீ வெளியே போயிருக்க, சாப்பாடு எடுத்து வைக்க வேண்டாம், வந்து சாப்பிடுவேன்னு. ஓ, பாத்தியா, காலையில இதை கொண்டு வந்தப்போ இவங்க உட்கார்ந்தது. இன்னும் எந்திரிக்கல ரெண்டு பேரும். ஓ, நீ ஸ்டோர் ரூம் போய் பாருடா. பாதி வேலையை எப்போ முடிச்சிட்டாங்க. போட்ட பாக்கெட் எல்லாம் நீ பார்த்தனா அசந்து போயிடுவ. ஆ. ஆமா, ஏன் இவன் இங்கே தூங்கிட்டு இருக்கா? இவ்வளவு நேரம் இவனும் வேலை செஞ்சுட்டு தான் இருந்தான். இப்பதான் தூங்குறான். அவன் இங்க உட்கார்ந்ததுல இருந்தே தூங்கிட்டு தான் இருக்கான். எங்கெங்க வேலை பார்த்தான்? பாவம் அவன். சும்மா சொல்லாத, நானும் பார்த்துட்டு தானே இருந்தேன். வா கதிரு, நம்ம சாப்பிடலாம். ஆ, நீங்க சாப்பிட்டீங்களா? இவங்கள கூப்பிட்டா வந்தா தானே. யாருமே இன்னும் சாப்பிடல. சாப்பாடு வேண்டான்னு வேலை நடந்துட்டு இருக்கு. ஏன் சாப்பிட்டுட்டு வேலை பார்க்கலாமே? ஆ சரி, சாப்பிடலாங்க. எங்க ஓடுறீங்க? இத முடிச்சிட்டு சாப்பிடலாம் தானே நம்ம பிளான் பண்ணிருந்தோம். இல்லங்க, சாப்பிட்டுட்டு வந்து இத முடிச்சிட்டு சாப்பிடலாங்க. இப்பதானே பசிக்கலன்னு சொன்னீங்க. இவங்க வரமாட்டாங்க. வா, நாம போய் சாப்பிடலாம். ஏன் நீ ம்? கண்ணன் சாப்பிட்டானா? அடடா, இவனை மறந்துட்டேன் பாரு. டே கண்ணா, கண்ணா. அக்கா அக்கா இருங்கக்கா. இவன் சோறுன்னு சொன்னாவே எந்திரிச்சிருவான். இப்ப பாருங்க. டே கண்ணா, சோறுடா. சோறுடா கண்ணா. சோறா? எங்க சோறு? டேய், குடும்ப மானத்தை வாங்காது. எந்திரிச்சு சாப்பிடுவா. டேய் வா சாப்பிடலாம். சாப்பிட்டு வேலை பார்த்துக்கலாம் வாங்க. டேய் போடா. சோறு. ஏங்க, நாமளும் போய் சாப்பிட்டுட்டு வரலாமே. சாப்பிட போறீங்களா இல்ல உங்க அவகள சைட் அடிக்க போறீங்களா? என்னங்க நீங்க இப்படியெல்லாம் பேசுறீங்க? எல்லாம் பார்த்துட்டு தானே இருந்தோம். கொஞ்சம் ஓவரா இருக்கே. ஏங்க, நீங்க வேலையை பாருங்க. சும்மா நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். நீங்க எங்கேயும் பார்க்காம உங்க வேலையை பார்த்தா ரைட்டு தான். ஐம் ரெடி. வாங்க வாங்க. ம் ம். கொட்டிக்கிட்டியா? ஆ. நல்ல ஓபி அடிக்கிறடா. ஏய், அது அப்படி பண்ணக்கூடாது. குடுறாத. நானே செஞ்சு காட்டுறேன். அதை இங்க எடு.
இது இப்படி மடிக்கணும், நேரா இருக்கணும், புரியுதா? டேய் அப்புறம் முள்ளேனே சாப்பிடலையா? இந்த கவர் எப்படி பிரிக்கணும்னு தெரியல, சொல்லித்தரியா? இப்படி பண்ணு, நான் கிளம்புறேன், சரியா? அண்ணே கிளம்புறேன், இந்த பக்கம் போற, வாசு இந்த பக்கம் இருக்கு பாரு. டேய் என்ன? அறிவாளி, துண்டு எடுக்க போறேன்டா. சரி சரி. எங்க எங்க போறீங்க? துண்டு 2 பேர் போய் எடுக்கிற அளவுக்கு துண்டு அவ்வளோ கனமா? விடேண்டி. அது துண்டு எங்க இருக்குன்னு அவங்களுக்கு தெரியாதுங்க. ரூம்ல கொடியில கிடக்க போகுது, இது அண்ணனுக்கு தெரியாதாக்கும். ரொம்ப ஓவர் அண்ணே. நாங்க இங்க வேலை செஞ்சுட்டு இருப்போம், உங்களுக்கு ரொமான்ஸா? வேலையை பாருங்க, வேலையை பாருங்க. ஏங்க சும்மா இருங்க. படுபாவி படுபாவி. ச்சே, கொஞ்சம் பேச விடுறாளா? நான் வரேன். இந்தா ம். நான் வரேன்னு. சரிங்க. சரிங்க. ஐயோ பின்னாடி அடி விழுகுமே. போய் சாப்பிடுங்க. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய். இதெல்லாம் ரொம்ப ஓவரா இருக்கே. பாக்கெட் போடுங்க. பக்கி பக்கி பேச விடுறாளா பாரு. அண்ணா, இதையும் பார்த்துருண்ணே. கீழே சிந்தாம பார்த்து கொஞ்சம் மெதுவா போடு. சீக்கிரம் பண்ணுங்க நீ. ம், இந்த ஏய், இந்த பாக்கெட். என்னப்பா பாதி வேலையை முடிச்சிட்டீங்க போல இருக்க. நான் தான் மதியமே சொன்னேனே, குடவுனில் 1 வாரம் நடக்கிற வேலையை இவங்கெல்லாம் 1 மணி நேரத்தில் முடிச்சிருவாங்க போல. ஆனாலும் நம்மகிட்ட வேகத்தை எதிர்பார்க்கவே இல்லடா. காலையில உட்கார்ந்தது மாமா, இன்னும் எந்திரிக்கவே இல்லை. ஏப்பா உங்களை நான் வேலை செய்ய சொன்னேன், அதுக்காக இப்படியா முரட்டத்தனமா செஞ்சு கிடக்குறது? எந்திரிங்கப்பா. இல்ல மாமா, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, முடிச்சிடுறேன் மாமா. முல்ல எதுவா இருந்தாலும் நாளைக்கு பார்த்துக்கலாம்ப்பா. நீனா எந்திரிப்பா. இன்னும் கொஞ்ச நேரம் தான், ஒரு 1 மணி நேரம் உட்கார்ந்தா எல்லாத்தையும் முடிச்சிடலாம். சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறீங்களே. இன்னும் 1 மணி நேரம் எப்படியே உட்காந்துன்னு வைங்க. அப்படிதான். எந்திரி மீன். முல்ல எந்திரிப்பா. இதோ இருக்கிறத மட்டும் முடிச்சிடுறோம் மாமா. தானா மாமா. ஒன்று பண்ணுறியா? கொஞ்சம் கருப்பட்டி காப்பி போட்டு கூட. அண்ணே எனக்கு ஒன்று. எல்லாருக்கும் போடுறேன். அண்ணே வாண்ணே, நம்மளும் சேர்ந்து பண்ணிடுவோம். பண்ணிடுவோம். வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும்ல. இல்லை தல்றா. நீங்களே ஆரம்பிச்சிட்டிங்களாடா? ஏங்க இவ்வளவு நேரம் கடையில அம்புட்டு வேலை செஞ்சுட்டு வந்திருப்பீங்க, திரும்பவும் எதுக்குங்க? நீங்க போங்க.
எல்லாரும் சேர்ந்து செஞ்சா சீக்கிரம் முடிஞ்சிடும்ல, அதான். ஏன்டா கண்ணா என்ன? நீ கூட மாட வேலை செய்கிறது தானே, எல்லாரும் செஞ்சுக்கிறதுக்காக நீ உட்காந்து வேடிக்கை பார்த்துக்கிருக்கவே. அண்ணே நானும் பகல் பூரா செஞ்சேண்ணே. ஓ Rígame